சபரிமலையில் 18 படி ஏறி வழிபடுவது சிறப்பு. ஆனால் இந்த ஆலயத்தில் 3ஆம் படிக்கட்டில் ஏறினால் என்ன நடக்கும் தெரியுமா? சத்தமில்லாத கடற்கரைகளில் ஒளி எழுப்பாத கடல், எதிர் திசையில் பார்க்கும் கோபுர கொடி, மண்ணில் புதைக்கப்படும் தெய்வச் சிலைகள். இந்த ஆலயத்தினுள் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது. மேலும் கழுகு இந்த ஆலயத்தில் வட்டமிடாது. ஆலய பிரசாதம் எவ்வளவு வந்தாலும் கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. இந்த ஆலயத்தில் மட்டும் தப்பித்தவறி 3ஆம் படிக்கட்டில் பாதம் பதிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோவிலில் 3ஆம் படிக்கட்டை பார்த்து ஏன் பக்தர்கள் பயப்படுகிறார்கள்? புராணத்தில் மரணக்கடவுள் யமன் ஜெகநாதரிடம் பாவம் செய்த அனைவரும் உங்கள் கோவிலுக்கு வந்து அவர்கள் செய்த கர்ம வினைகளில் இருந்து தப்பிக்கிறார்கள் என்று புகாரளித்தார். இதை கேட்ட பிறகு ஜெகநாதர் கோவிலில் 3ஆம் படிக்கட்டை யமன் கட்டுப்பாட்டில் வைத்தார். அதனால் யாராவது தவறுதலாக இந்த 3ஆம் படிக்கட்டில் கால் வைத்தால் அவர்கள் செய்த அனைத்து புண்ணியங்களையும் இழந்து விடுவார்கள். இன்னும் அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், இந்த படிக்கட்டை சோதிக்கும் பொழுது ஆய்வாளர்கள் பயன்படுத்திய கருவிகள் பழுதடைகிறது. இது விஞ்ஞானம் கண்ட உண்மை. மெய்ஞானம் சிலருக்கும் அதிசயம். பூரி ஆலயங்களில் உள்ள அதிசயங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.